நம்ம மாறன் சீரியலில் நாளைக்கான எபிசோடில் ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ப்ரோமோ வந்திருக்குங்க. நம்ம ராகவன் வந்துட்டு நம்ம மாறன் தான் பணத்தை திருடினது அப்படின்ற பழியை வந்துட்டு மாறன் மேலே போட்டுடுறாங்க. ராமச்சந்திரன் வந்து மாறனை வந்து வீட்டை விட்டு அனுப்பிடுறாங்க. செம மாதம் வேறு லெவலாக இருந்துச்சுன்னு கூட சொல்லலாம். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் ஆர்வமாகவும் இருக்கும். வாங்க வீடியோ கேட்கலாம். இந்த சீன் வந்துட்டு நம்ம மாறன் வீட்டில் ஸ்டார்ட் ஆகுது. போன எபிசோடில் சொன்ன மாதிரி கண்மணி வந்து வீட்டை விட்டு போயிடுறாங்க. நம்ம ராகவன் வந்துட்டு ஐயோ கண்மணி போயிட்டாலே அப்படின்ட்டு வந்து பின்னாடியே போகிற மாதிரி காட்டுறாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அப்புறம் அழுகிற மாதிரி கூட அந்த வீடியோவில் வந்து காட்டுற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தா ஐயோ கண்மணி போயிட்டாலே அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. டக்குன்னு பார்த்தா முழிச்சு பார்க்குறாங்க. முழிச்சு பார்த்து எழுந்து உட்காந்து பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அது கனவாக இருக்குது. செம்ம காமெடியாக இருந்துச்சுன்னு கூட சொல்லலாம். அதுக்கப்புறம் நம்ம மாறினா ஐயோ கனவா இது, நாம் வேற பயந்துட்டோமே அப்படின்ட்டு வந்து ரொம்ப யோசிச்சுட்ருக்காரு. அந்த நிமிஷம் அவரால் வந்து எதுவுமே பண்ண முடியலை. அப்புறம் கிளம்பி அதிர்ச்சியாகி உட்காந்துருக்காரு. அப்பாடா இது கனவா, நல்ல வேலை, நான் கூட ஏதோ வந்து உண்மையிலே நடந்துச்சு அப்படின்னு கூட நான் நினச்சிட்டேன், பயந்துட்டேன் அப்படின்ட்டு வந்து நம்ம ராகவன் வந்து சொல்கிற மாதிரி காட்டுறாங்க. பக்கத்தில் திரும்பி பார்த்தா நம்ம கண்மணி படுத்துட்ருக்காங்க. அப்பாடா இவன் நல்லா தூங்கிட்டு இருக்கா, நாம் கொஞ்ச நேரத்தில் எப்படி ஆடி போயிட்டோம். ஐயோ இப்போ நாளைக்கு நான் தான் குற்றவாளின்ற உண்மை வந்துட்டு நம்ம கண்மணிக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான். அதுக்கப்புறம் நிச்சயம் வந்துட்டு இதெல்லாம் வந்து உண்மையிலே நடக்கும். அது மட்டும் நல்லாவே புரியுது. இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியலை. எப்படியாவது அவளுக்கு உண்மை மட்டும் தெரிஞ்சிச்சு, அதோட நம்ம சித்தம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு மனசுலேயே வந்துட்டு பேசிகிட்டு இருக்க மாதிரி வந்து காட்டுறாங்க. நம்ம கண்மணி பாட்டிலையும் தூங்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எதுவும் தெரியாது, அதனால் அவங்க தூங்கிட்டு இருக்க மாதிரி வந்து காட்டுறாங்க. சடனாக இவர் வந்து கிளம்பி உட்காந்துறாரு. அப்புறம் சரின்னு மறுபடியும் படுத்து தூங்கிற மாதிரி காட்டுறாங்க. அதுக்கப்புறம் அன்னைக்கு காலையில் வந்து விடிஞ்சிருது. விடிஞ்சதுக்கப்புறம் நம்ம கண்மணி வந்துட்டு ராகவனை கேட்குறாங்க. அவர் ஒரு டல்லாகவே இருக்கார். ஏன்னா வந்துட்டு அந்த சம்பவம் கனவுல நடந்ததே அவரால் வந்து ஏற்றுக்க முடியலை. இது வந்து நேரில் நடந்துச்சுன்னா என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற திங்கிங்லேயே வந்துட்டு அவர் வந்து அப்படியே அமைதியாக இருக்க மாதிரி வந்து காட்டுறாங்க. நம்ம கண்மணி வந்துட்டு என்னங்க எதுக்காக அமைதியாக இருக்கீங்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப, இல்லை கண்மணி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி, இல்லைங்க கொஞ்ச நாளாக அவங்களோட நடவடிக்கையே சரியில்லைங்க, எதுக்கெடுத்தாலும் எப்போ பார்த்தாலும் ஒரே பதட்டமாகவே இருக்கீங்க, எதையோ பற்றி திங்க் பண்ணிகிட்டே இருக்கீங்க, என்ன பிரச்சனைங்க, எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி, ஏங்க உங்கள் தம்பி பற்றின கவலையா அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப, என் கூட பிறந்த தம்பி கண்மணி, இருந்தாலும் அவனை பற்றின கவலை எனக்கு என்ன இருக்காதா அப்படிங்கிற மாதிரி அவர் சமாளிக்கிறாரு. அதை நம்பிட்டு நம்ம கண்மணியும் சரி பரவாயில்ல விடுங்க, அதெல்லாம் பார்த்துக்கலாம், நீங்கள் அதை நினச்சி வந்து ஃபீல் பண்ணிட்டுலாம் இருக்காதீங்க அப்படின்ற மாதிரி நம்ம கண்மணி வந்து சொல்கிறாங்க. இல்லை கண்மணி அப்படின்ற மாதிரி வந்து இவர் வந்து இழுக்கிற மாதிரி காட்டுறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்பேன், நீ வந்து அதுக்கு வந்து உண்மையான பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப, சொல்லுங்கள் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப, இல்லை கண்மணி இப்போ வந்துட்டு நான் தான் மாறனாக இருந்து நீ தான் வீராவாக இருந்திருந்தா நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கிறதுக்கு வந்து நீ வந்து எனக்கு என்ன தண்டனை கொடுத்துருப்ப, என்ன பண்ணியிருப்ப அப்படின்ற மாதிரி வந்து ஒரு கொஸ்டினை கேட்குறாங்க. ஐயோ கனவுல கூட அப்படி கேட்காதீங்க, இது வந்துட்டு என்னாலலாம் வந்து ஏற்றுக்க முடியாது, கண்டிப்பாக வந்துட்டு நான் இந்த மாதிரிலாம் இருக்க மாட்டேன், நான் பாட்டிலையும் கிளம்பி போயிட்டே இருப்பேன், ஏன்னா நீங்கள் இந்த மாதிரியெல்லாம் ஒரு விஷயம் பண்ணால் என்னாலலாம் அதை வந்து தாங்கிக்க முடியாது, ஏன்னா வந்து என்னோடய கூட பிறந்த அண்ணன் அவங்க எங்களுக்காக எவ்வளவோ பண்ணியிருக்காங்க, அவங்கள போய் அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு வந்து ஆளாக்கிட்டு வந்துட்டு நான் அவங்க கூட வந்து வாழ்வேனா, கண்டிப்பாக வந்து வாழவே மாட்டேன், இது விளையாட்டுக்கு கூட அப்படியெல்லாம் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம கண்மணி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்கிற மாதிரி காட்டுறாங்க. நம்ம ராகவனுக்கு வாரி தூக்கி போட்டுருது. ஐயையோ என்னடா பண்ணுறது, நாளைக்கு உண்மை தெரிஞ்சால் கூட நம்ம அதோட நம்மளை விட்டுருவா போலையே அப்படின்ட்டு வந்து ரொம்ப யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க. கண்டிப்பாக இவளுக்கு வந்துட்டு உண்மை தெரியாமல் நம்ம பார்த்துக்கிறதா நமக்கு நல்லது அப்படின்ற மாதிரி வந்துட்டு நம்ம ராகவன் வந்து யோசிக்கிறாரு. என்னங்க நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீங்கள் அமைதியாக இருக்கீங்க, விளையாட்டுக்கு தானே சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப, ஐயோ இல்லை கண்மணி உன்னோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்றது தான் நான் வந்து யோசிக்கிறேன் அப்படின்னு வந்துட்டு நம்ம ராகவன் வந்து ரொம்ப சமாளிக்கிறாருங்க. சரி ஓகே அப்படின்ட்டு வந்து அப்புறம் கண்மணி இருக்காங்க. சரி இனிமேல் எதுக்கு இதை பற்றி பேசிக்கிட்டு அப்படின்ற மாதிரி நம்ம கண்மணி சொல்கிறாங்க. அவங்கவுங்க பண்ணுற தப்புக்கு அவங்கவுங்களுக்கு கண்டிப்பாக தண்டனை கிடச்சே தீரும் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே நம்ம ராகவனால் எதுவுமே சொல்ல முடியல. அப்படியே ரொம்ப சைலண்ட்டாக இருக்க மாதிரி வந்து காட்டுறாங்க. அதுக்கப்புறம் அவர் என்னடா டக்குன்னு அப்புறம் கண்மணி அந்த இடத்த விட்டு போயிடுற மாதிரி காட்டுறாங்க. அப்புறம் ராகவன் உட்காந்து யோசிச்சுட்ருக்காரு. ஒரு பேச்சுக்கு சொன்னதுக்கே இவன் வந்து இவ்வளோ சீரியஸ் ஆகிட்டாலே, அப்போ சீரியஸாகவே நான் தான் கொலைகாரன்னு தெரிஞ்சா அவள் என்ன பண்ணுவா அப்படின்ட்டு வந்து அவள் ஒன்றுமே பண்ண முடியல. அப்படியே யோசிச்சுட்டே அப்படியே உட்காந்துருக்க மாதிரி வந்து காட்டுறாங்க. கண்டிப்பாக இவளுக்கு வந்து இந்த உண்மை வந்து தெரியவே கூடாது, தெரிஞ்சால் அந்த ஆபத்து எனக்கு தான், இப்போவே எனக்கு நல்லாவே தெரியுது, கண்மணி வந்து கண்டிப்பாக என்னை விட்டு போயிடுவா, எங்கள் அப்பாவும் என்னை வந்து வீட்டை விட்டு துரத்திடுவார், எல்லாருமே என்னை தப்பாக தான் நினைப்பாங்க, பாவம் மாறன் என்னால் வந்துட்டு எல்லா பழியும் அவன் ஏற்றுட்டு இருக்கான், அவன் அந்த பிரச்சனையிலேருந்து எப்படி நான் வெளில கொண்டு வர போகிறேன்னு எனக்கு தெரியவே இல்லை அப்படின்ற மாதிரி வந்துட்டு யோசிச்சுட்டு இருக்க மாதிரி வந்து காட்டுறாங்க. அன்றைக்கி அந்த பிரச்சனை நடந்ததுலேருந்தே வந்து நம்ம ராகவன் வந்துட்டு ஃபுல்லாகவே வந்துட்டு இதை பற்றியே திங்க் பண்ணிகிட்டு இருக்காரு. ரொம்ப அதனால் மன உளைச்சலுக்கு வந்து ஆளாகி இருக்க மாதிரி தான் இருக்கார். அதுக்கப்புறம் வந்துட்டு
நம்ம ராமச்சந்திரன் வந்துட்டு பணத்தை வந்துட்டு கவுண்ட் பண்ணுறாரு. எண்ணி வந்துட்டு அந்த பேக்கில் வச்சு பூட்டி அவரோட கபோர்டில் வந்து வைக்கிற மாதிரி காட்டுறாங்க. நம்ம ராகவனுக்கு வந்து ஏன்னா இவன் பணம் கேட்டு டார்ச்சர் பண்ணுறான் அப்படின்ற ஒரு திங்கிங் வந்து வந்துடுது. இந்த நேரத்தில் அப்பா இவ்வளோ பணத்தை வைக்கிறாரே அப்படின்ட்டு பார்த்துட்டு நிற்கிறாரு. ஒரு வெளியில் நின்று பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்குது. ஜன்னலோரத்தில் நின்று பார்க்குற மாதிரி காட்டுறாங்க. இவர் வந்துட்டு எல்லா பணத்தையும் வந்துட்டு எண்ணி அதுக்கப்புறம் வந்துட்டு இதெல்லாம் இங்கேயே கபோர்ட்லேயே இருக்கட்டும் அப்படின்ட்டு வள்ளிக்கிட்ட சொல்லிவிட்டு கபோர்டில் வச்சு பூட்டிட்டு போகிற மாதிரி காட்டுறாங்க. இதை பத்திரமா பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லாமல் சரிண்ணா ஓகேண்ணா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு நம்ம வள்ளி சொல்கிறாங்க. பணத்தை எடுத்து வச்சுட்டு இவர் வந்துட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுற மாதிரி இருக்குது. சரி போய் தூங்கும் அப்படின்ட்டு வந்து தூங்க போகிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ராகவன் இதை வந்து எல்லாம் நின்றுட்டு ஜன்னல் ஓரத்தில் நின்றுட்டு உத்து பார்த்துட்ருக்காரு. என்னென்ன பேசிக்கிறாங்க அப்படின்றத வந்து உத்து பார்த்துட்ருக்காரு. ராமச்சந்திரன் வந்து சொல்லிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் வள்ளியும் அம்மாவும் கொஞ்சம் நேரம் கழித்து அப்புறம் வந்து அவங்களும் போயிடுறாங்க அவங்க ரூமுக்கு. போகிற மாதிரி தான் காட்டுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ராகவன் வந்து பிளான் போடுறாரு. சரி என்ன பண்ணுறது, இவன் வேற பணம்னு கேட்டு உயிரை எடுக்கிறானே, எப்படியாவது இந்த பணத்தை மட்டும் நம்ம திருடி அவன்கிட்ட கொடுத்துட்டோம்னா அவனுக்கு நம்மளுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. நம்ம மேலேயும் அவன் வந்துட்டு நான் தான் பண்ணேன்னு சாட்சி சொல்ல மாட்டான், நம்மளையும் மிரட்ட மாட்டான். இந்த பணத்தை வாங்கிட்டு அவன் வேலையை பார்த்துட்டு இருக்க போகிறான், நம்ம வேலையை பார்த்துட்டு இருக்கலாம். நம்ம கண்மணிக்கு எப்படியும் தெரியாது, அவளுக்கு தெரிஞ்சால் என்ன நடக்குன்றதை அவளே சொல்லிட்டா. அதனால் வந்துட்டு இது வந்து நடக்காமல் இருக்கிறதா ரொம்ப நல்லது அப்படின்ற மாதிரி வந்துட்டு நம்ம ராகவன் வந்து மனசில் பேசிகிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் வந்து அவர் ஒரு பிளான் போடுறாரு. சரி வேறு வழி கிடையாது, ஆனால் நம்ம குடும்பத்திலேருந்தே இந்த மாதிரி வேலையை பண்ணுறது வந்து தப்பு தான், எனக்கு நல்லாவே தெரியுது. இருந்தாலுமே வந்து சில சுச்சுவேஷனால் பண்ணி தான் ஆகிற மாதிரி இருக்குது, என்னை மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு வேறு வழி இல்லாமல் அந்த பணத்தை வந்து திருடுற மாதிரி வந்து காட்டுறாங்க. அந்த பணத்தெல்லாம் எடுத்து அவர் வந்துட்டு பார்க்குறாரு. பார்த்துட்டு எப்படியாவது இந்த பணத்தை வந்து திட்டிட்டு போய் அவங்ககிட்ட கொடுத்துடணும் அப்படின்ட்டு வந்து பணத்தெல்லாம் எடுக்கிறாரு. எல்லாருமே போனதுக்கப்புறம் எல்லாருமே தூங்கிடுறாங்க. போயிட்டு தூங்கினதுக்கப்புறம் சரி இந்த பணத்தை எப்படியாவது எடுத்துடணும் அப்படின்ட்டு வந்து ராகவன் வந்துட்டு அந்த பணத்தை வந்து எடுக்கிற மாதிரி காட்டுறாங்க. அந்த நேரம் பார்த்து ராமச்சந்திரன் வந்து அப்படியே இங்கிட்டு கிராஸ் ஆகி போகிற மாதிரி காட்டுறாங்க. டக்குன்னு எடுத்த பணத்தை என்ன பண்ணுறது அப்படின்ட்டு வந்து அவருக்கு ஒன்றுமே தெரில. சரி நம்ம பார்த்துட்டு வரோம் என்னமோன்ற பயத்தில் தூக்கி மாறன் ரூமில் போட்டுடுறாரு. மாறன் ரூமில் போட்டுட்டு இவர் வந்துட்டு தனியாக வந்துடுறாரு. வந்துட்டு வந்து இவர் ரூமில் இருக்கிறப்ப ராமச்சந்திரன் வந்து அடுத்த நாள் காலையில் வந்து தேடுறாரு. எங்கடா பணத்தை காணும், நம்ம பணத்தை அங்கே கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கோ கொடுக்கணும். அந்த பணத்தை வந்து எடுக்க போகிறாரு. போய் பார்த்தா அந்த இடத்துல பார்த்தா பணத்தை காணும். ஐயோ என்னடா இவ்வளோ பணம் வச்சுருந்தோமே காணுமே அப்படின்ட்டு இவருக்கு தான் யார் எந்த இதாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு மாறன் மேலே தானே சந்தேகப்படுவார். ஏன்னா மாறனை தான் இவரோட கண்ணோட்டத்தில் வந்து மாறனை தான் வந்து கேட்டவனா பார்த்துட்ருக்கார். ஏன்னா அவர் வந்து ரொம்ப கோவப்படுறதுனால ஒரு அடிதடியில் இறங்குறதுனால அவர் தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம், அவர் தான் அப்படியெல்லாம் பண்ணியிருப்பார் அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் அவர் இருக்கார். ஸோ வந்துட்டு அவர் வந்துட்டு என்னன்னா மாறன் தான் இந்த தப்பை பண்ணியிருக்கணும் அப்படின்ட்டு வந்து அவர் மைண்டுக்குள்ளே வந்து யோசிச்சுட்ருக்கு. மற்ற யாருமே இதெல்லாம் பண்ண மாட்டாங்களே அப்படின்ட்டு. இந்த மாதிரி என்னோடய அமௌண்ட்டை காணும், அப்போ யார் எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் உள்ள எல்லாரையுமே கூட்டிடுறாரு. அப்போ எல்லாருமே வந்து நிற்கிறாங்க. நம்ம மாறன், ராகவன், கண்மணி எல்லாருமே வந்து நிற்கிற மாதிரி காட்டுறாங்க. இவ்வளோ பணம் வச்சுருந்தா அமௌண்ட்டு சொல்லி இவ்வளோ பணம் வச்சுருந்தா அந்த பணத்தை வந்து காணும், இதை வந்து யார் எடுத்தது, அந்த நம்ம திருட்டு வேலையை வந்து இந்த குடும்பத்தில் இருக்க யாரோ தான் பார்த்துருக்கீங்க, யார் பார்த்தது அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப வள்ளி ஷாக் ஆயிடுறாங்க. என்னென்னா அவ்வளோ பணத்தை காணுமா அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம பசங்க மேலே சந்தேகப்படுறீங்களாங்க, நம்ம பசங்க வந்துட்டு இதெல்லாம் பண்ண மாட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை. அப்போ அந்த வீட்டை விட்டு அது எப்படி போயிருக்கும், அந்த பணம் எங்கே போயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரொம்ப கோவப்பட்டு கேட்குறாரு. ஏன்னா அவ்வளோ பணம்ல யாருக்காக இருந்தாலும் கோவம் வரும். ரொம்ப கோவப்பட்டு கேட்குறப்ப நம்ம ராகவன் திருன்னு முழிக்கிறாரு. ஆகா என்ன பண்ணுறது, நம்ம மாட்டிக்க போகிறோமோ என்னமோ அப்படின்ட்டு. ஆனால் இத்தனைக்கும் வந்துட்டு அந்த ராகவன் வந்து அந்த பணத்தை எடுத்துகிட்டு மாரன் ரூமில் போட்டதை நம்ம வீரா வந்துட்டு அப்போயே பார்த்துடுறாங்க. என்னடா மாமா வந்துட்டு பணத்தை எடுக்கிறாரு, எடுத்துகிட்டு நம்ம ரூமில் கொண்டாந்து வைக்கிறாரு, மாறன் வேற மாட்டிக்க போகிறான், என்ன பிரச்சனைன்னு ஏன் இப்படி இவ்வளோ பண்ணுறாரு, எதனால் அந்த இவ்வளோ பெரிய அமௌண்ட்டை வந்து அவர் எடுத்தார் அப்படின்ற கன்ஃபியூஷன்லேயே வந்துட்டு வீரா வந்து பார்த்துட்டு சரி எதுவுமே சொல்லாமல் அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. எதுவாக இருந்தாலும் காலையில் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு வந்து அந்த இடத்த விட்டு போகிற மாதிரி காட்டுறாங்க. அதனால் இவர் இங்கே கேட்டுக்கிட்டு நிற்கும் பொழுது நம்ம ராகவன் வந்து திருன்னு முழிச்சிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு வீரா வந்து யோசிக்கிறாங்க, மாமா தானே அந்த பணத்தை எடுத்து நம்ம ரூமில் வேற வச்சுருக்காரு, என்ன அடுத்தது என்ன நடக்க போதோ தெரியல, எதுக்காக அவர் பண்ணாரே தெரியல அப்படின்ற மாதிரி வீரா திங்க் பண்ணுறாங்க. மாறனுக்கு எதுவுமே புரியல. ஏன்னா அது சம்மந்தம் இல்லாமல் பணத்தை காணுன்னு அப்பா வேற கேட்டுட்ருக்காரு, இவங்க எல்லாருமே அமைதியாக இருக்காங்களே அப்படின்னு கேட்டுட்ருக்கப்ப எல்லா ரூம்லேயும் போயிட்டு இனிமேல் செக் பண்ண வேண்டியதான் அப்படின்னு சொல்கிறப்ப என்ன உன்னோட பிள்ளைங்க அவங்க ரூம்லேயே போய்ட்டு செக் பண்ணணும்னு சொல்கிறேன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப யாராக இருந்தாலும் வந்துட்டு தப்பு தான், தப்பு செஞ்சவங்களுக்கு வந்து நான் தண்டனை கொடுக்காமல் இருக்க மாட்டேன், இவ்வளோ பெரிய அமௌண்ட்டை எதுக்காக எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ரூம்லேயும் போய் பாருங்கள், செக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறப்ப சரி ஓகே செக் பண்ணலாம், உங்களோட இதை ஏன் செக் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி நம்ம மாறன் சொல்கிறாரு. ஏன்னா அவர் வந்து எடுக்கலை, ஏன்னா அவருக்கு தெரியும்ல, அதனால் அவர் செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அந்த ராகவன் இந்த மாதிரி திருட்டு வேலை பண்ணது வந்து நம்ம மாறனுக்கு தெரியாதுல்ல, அதனால் வந்துட்டு எல்லா ரூம்லேயும் செக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கான்ஃபிடென்ட்டாக சொல்கிற மாதிரி காட்டுறாங்க. ஃபஸ்ட்டு வந்து ராகவன் ரூமில் போய் செக் பண்ணுறாங்க. போய் செக் பண்ணப்போ அங்கெல்லாம் பணம் இல்லை. அப்புறம் வள்ளி ரூமில் பார்க்குறாங்க. வள்ளியம்மா ரூமில் பார்க்குறப்ப அங்கேயும் வந்து பணம் வந்து இல்லை. அதுக்கப்புறம் நம்ம மாறன் ரூமில் போய் பார்க்குறாங்க. போய் பார்த்துட்டு வந்து பணத்தை வந்து பிடிச்சிடுறாங்க. பணம் வந்து அங்கே தான் இருக்குது.
ஏன்னா ராகவன் தான் தூக்கி அங்கே போட்டாரே. உடனே வந்துட்டு நம்ம மாறனே ரொம்ப ஷாக் ஆயிடுறாரு. என்னடா பணத்த காணோன்னு தேடிட்டு இருக்காங்க. திடீர்னு நம்ம ரூம்ல இருக்கே அப்படின்னு சொல்றப்ப, நம்ப ராமச்சந்திரனுக்கு சொல்லவா வேணும்? சும்மாவே மாறன வந்து அவருக்கு பிடிக்காது. செம்ம கோவப்படுறாரு. "ஓ! நீ தான் அந்த பணத்தெல்லாம் திருடுனதா? அதான் எனக்கு உன் மேல அப்பவே டவுட் இருந்துச்சுடா. இந்த வேலையெல்லாம் நீ தான் பார்த்துருப்பன்னு. வீட்ல வேற யாருமே இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்க மாட்டாங்க." அப்படின்னு சொல்றப்ப நம்ம மாறனுக்கு எதுவுமே புரியல. என்னடா சம்மந்தம் இல்லாம அப்பா நம்ம மேல கோவப்படுறாரே! நம்ம அந்த பணத்த எடுக்கவே இல்லையே. "அப்பா நான் அத எடுக்கலப்பா. நான் திருடலப்பா." அப்படின்னு சொல்றாரு. "டேய் சும்மா நிறுத்துடா. சும்மா உன் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்க. இப்போ நீ எடுக்காமல் எப்படா உன் ரூமுக்கு இந்த பணம் வந்துச்சு?" அப்படின்ற மாதிரி ரொம்ப இதாக கேட்குறாரு. உடனே வந்துட்டு நம்ம மாறன் வந்து என்ன எதனால் இருக்கும் அப்படின்ட்டு ராகவன் அப்படி பார்க்குறாரு. ராகவன் வந்துட்டு திருன்னு முடிச்சுட்டு நிற்கிறாரு. அவர் முழிக்கிற மொழியிலே வந்து காட்டி கொடுத்துருது அவர் தான் அந்த பணத்தை எடுத்தாருன்றது வந்து நம்ம மாறனுக்கு லைட்டாக டவுட் வந்துடுது. இவன் தான் யார்கிட்டயோ ரொம்ப சீக்ரெட்டாக பேசிகிட்டு இருக்கான். கண்டிப்பாக வந்து அவங்க வந்து இவன்கிட்ட ஏதோ பணம் கேட்டிருக்காங்க. இவன் அதை கொடுக்கறதுக்கு தான் எடுத்து வந்துட்டு நம்ம ரூமில் போட்டுட்டான் போல். நம்ம அப்பா எதுவும் பார்த்துருப்பாரு. நம்ம ரூமில் போட்டுட்டான். இப்போ வந்துட்டு வேறு வழி இல்லாமல் நின்றுட்டுருக்கான். என்ன பண்ணுறது அப்படின்ட்டு வந்து மாறனும் வந்து யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க. இதில் பார்க்க போகிற அளவுக்கு பார்த்தா நம்ம மாறன் தான் ரொம்ப பாவம். சிட்ட மாறனை வந்துட்டு இது எவ்வளோ சமாளித்து பார்க்குறாரு. அதெல்லாம் முடிகிற மாதிரி தெரில. இப்படி ஒரு திருட்டு வேலை பண்ண பிள்ளைய வந்துட்டு நான் வந்து இந்த வீட்டில் வச்சுருக்கணும்னு எனக்கு வந்து அவசியமே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்பா புரிஞ்சுக்கோங்கப்பா அப்படின்னு சொல்கிறப்ப எனக்கு கை செலவு ஆமாப்பா நான் தான் எடுத்தேன் அப்படின்ட்டு வேறு வழி இல்லாமல் சொல்லிடுறாரு. தெரியும்டா எனக்கு இந்த வேலையெல்லாம் நீ தான் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ எதனால் இவ்வளோ பெரிய அமௌண்ட்டை நீ எடுத்த அப்படின்னு கேட்குறப்ப எனக்கு கை செலவுக்கு பணம் தேவைப்படுச்சு அதனால தான் நான் எடுத்தேன் அப்படின்னு வந்துட்டு ரொம்ப தெனாவட்டாக பேசுகிறாரு. இவ்வளோ பணம் எதுக்குடா உனக்கு கை செலவுக்கு தேவைப்பட போகுது? எதுக்குடா நீ ஏதோ கிரிமினல் வேலை தான் பார்த்துட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து திட்டுற மாதிரி காட்டுறாங்க. அதுக்கு உடனே மாறன் வந்து ரொம்ப கோவப்பட்டு பேசுகிற மாதிரி, என்ன இந்த வீட்டில் அந்த பணத்தை எடுக்கிறது கூட எனக்கு வந்து உரிமை கிடையாதா அப்படி இப்படின்லாம் கேட்டுட்ருக்காரு. நீ பணத்தை எடுக்கிறது வந்து உனக்கு உரிமைலாம் யாருமே சொல்லலடா, நீ எதுக்கு தெரியாமல் எடுக்கிற, நீ வந்து கேட்டுட்டு எடுக்க வேண்டியதானே அப்படின்ற மாதிரி வந்து நம்ம ராமச்சந்திரன் வந்து பேசுகிறாரு. வேறு வழியே இல்லை, சரி என்ன பண்ணுறது அப்படின்ட்டு வந்து நம்ம மாறன் வந்து ஒத்துக்கிட்டாரு. உடனே வீராவுக்கு சரியான குழப்பம். அட பாவி, தேவையில்லாமல் இவன் பழி ஏற்றுட்ருக்கானே, இந்த காரியத்தெல்லாம் பண்ணது வந்து மாமா தான். இவன் எப்போ பார்த்தாலும் என்ன இப்படியே இருக்கான், யார் என்ன பண்ணாலும் தப்பு ஃபுல்லாக இவன் மேலே ஏற்றுட்ருக்க மாதிரி இருக்கானே, என்ன கணக்குனே தெரியலையே, இவங்க 2 பேருக்குள்ளே ஏதோ இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம வீராவுக்கு வந்து டவுட் வந்துடுது. சரி என்னென்னு நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு அப்படின்னு நம்ம வீராவும் எந்த உண்மையும் சொல்லலை. சரி பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு வந்து மாமா தான் எடுத்தார், ஆனால் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு கொஞ்சம் சைலண்ட்டாக இருக்க மாதிரி காட்டுறாங்க. இதுக்கு மேலே நீ இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுடா, அந்த வீட்டை விட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மாறனை வந்து வீட்டை விட்டு போக சொல்லிடுறாரு. உடனே வந்துட்டு நம்ம மாறனை வந்துட்டு நான் எதுக்காக என்னமே இந்த வீட்டில் இருக்கணும், நீங்களே சொன்னதுக்கப்புறம் நான்லாம் இங்கே ஒன்றும் இருக்கணும்னு ஒன்றும் எனக்கு ஒன்றும் அவசியம்லாம் கிடையாது, நான் வந்து இந்த வீட்டை விட்டு கிளம்பிக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி ரொம்ப திமிரா பதில் சொல்கிற மாதிரி காட்டுறாங்க. ஏன்னா இவர் வந்துட்டு இந்த ராகவனுக்காக தான் இப்படியெல்லாம் நடிக்கிறாருன்றது வந்துட்டு வீராவுக்கு வந்து தோணுது. சரி அப்படியா கூட இருக்கலாம் அப்படின்ட்டு நம்ம ராகவனால் எதுவுமே சொல்ல முடியல. பாவம் மாறன், எல்லா பிரச்சனையுமே மாறனுக்கு தான் வந்துட்டுருக்கு. நமக்கு சப்போர்ட் பண்ண போய் மாறனை வந்து மாட்டிக்கிறானே அப்படின்னு வந்துட்டு நம்ம ராகவன் வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி யோசிச்சுட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. சரி வீட்டை விட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்துட்டு ரொம்ப இதாக சொல்கிறாரு நம்ம ராமச்சந்திரன். உடனே மாறன் வந்துட்டு அவரோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நான் கிளம்புறாரு, வீட்டை விட்டு கிளம்புற மாதிரி காட்டுறாங்க. வள்ளியம்மா வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு போகிறாங்க. அடுத்த நெக்ஸ்ட் என்ன நினச்சிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.